சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி, தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு லேசான மழை மற்றும் பனிமூட்டம் இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது குறித்து வெளியான அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம். அதேபோல டிசம்பர் 30 தொடங்கி ஜனவரி 3 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் டிசம்பர் 30 வரை மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. குறிப்பாக 31 டிசம்பர் முதல் 1 ஜனவரி 2025 பார்த்தீங்கன்னா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் எச்சரிக்கை ஏதுமில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.